தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கும். இந்த நாட்களே நாங்கள் சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அழகாய் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும், இந்த பூமியில் இருக்கிற சகல மனிதரையும் பார்த்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. நீங்கள் எப்பேற்பட்ட பகுதியிலே அகப்பட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழலிலே நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும், அவர் விடுவிக்க வல்லவர், அவர் விடுதலையாக்க வல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை 7 தரம் படமிடப்பட்டது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பேனும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜீவன் உள்ள வார்த்தை அப்படியே, அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் அப்படியே இந்த பூமியிலும் நடக்கும். வானத்திலும் அதிகாரமுடையது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் தான் இதை சொல்லுகிறார். இது அப்படியே நடக்கும். அந்த சம்பவம் அப்படியே நடக்கும். ஆபத்து காலத்திலே கூப்பிடுகிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எசேக்கியா மரண நேரத்திலே அங்கே அவன் போராடுகிற பொழுது, அவன் ஏசாயா தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்ட பொழுது, அவன் மனம் நொந்து அழுகிற பொழுது சடுதியாய் அவனுக்கு மரணத்தை தேவன் நிறுத்தி அப்படியே 15 ஆண்டு கூட்டுக் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த ஆபத்தான நிலையில் இருக்கலாம், எந்த வேதனையின் மத்தியிலே இருக்கலாம், பல பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். தேவ பிள்ளையே, யாராலும் எனக்கு சுகப்படுத்த முடியாதவையா, அங்கே வைத்திருளால் கைவிடப்பட்ட நிலை, அல்லது ஒரு பெரிய பிரச்சனையிலே சிக்கி அதை வெளியே வர முடியாது, அல்லது பயங்கரமான கட்டுக்களுள்ளே கட்டப்பட்டவனாய், அல்லது அடைக்கப்பட்ட நிலையிலே யாராலும் விடுவிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம். தேவ பிள்ளையே, எப்பேற்பட்ட ஆபத்தான நிலையிலே நீங்கள் இருந்தாலும், அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. பயங்கரமான ஒரு ஆபத்திலே இருக்கிற நேரத்தில், யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியாது, என்னை காப்பாற்ற வழியே இல்லையே, இனி மரணத்தை தவிர வேறு வழி இல்லையே என்று சொல்லி எண்ணுகிற மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அது எவ்வளவு பெரிய கட்டுக்களாய் இருக்கலாம், மரண தருவாயாய் இருக்கலாம், யாரும் உன்னை வெளியே கொண்டு வர முடியாதபடி அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் நீ இருக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினார். 4 நாளைக்கு பிறகு அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். 500 விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். 12 வயது சிறுமியை, மரித்து போன சிறுமியை உயிரோடு எழுப்பினார். காற்றை கடலை அதட்டினார். அண்ட சராசரங்களை படைத்தவர், அதிகாரமுடையவர். அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சகல அதிகாரமும் இந்த பூமியிலும் வானத்திலும் என் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரித்து உயிரோடு எழுந்து சொல்லுகிறார், இதோ அவர் மரித்து உயிரோடு எழுந்து இதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவர் சொல்லுகிறது. அவர் அழகா சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன், மறுபடி எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இன்று மரணத்தை கொடுப்பதும் மறுபடி எடுப்பதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் யாரிடத்தில் உதவி எதிர்பார்க்கிறீர்கள்? எப்படிப்பட்ட மனிதன் வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்பேற்பட்ட அதிகாரிகள் எனக்கு வந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும், எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஆண்டவர் வைத்தியர் வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, சகலதையும் உண்டாக்கி படைத்த அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையான தேவ பிள்ளையே,
இந்த வேளையில், இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு பதில் தாரம், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாரம், என் வாழ்க்கையில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். அநேக நாட்களாய், பல ஆண்டுகளாய் பாடுபடுகிற இந்த வியாதி, பல ஆண்டுகளாய் இந்த வியாதிக்கு பதிலே இல்லை, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. ஆண்டவரே, எந்த பகுதியிலே போய் அடைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, நீங்கள் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம், பல காரியத்தினால் அடைக்கப்பட்டிருக்கலாம், இதற்கு விடுதலை இல்லை என்று பலர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒரு மரண கட்டிலே இருக்கலாம், இதிலிருந்து விடுதலை இல்லை. பெரிய பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே சிக்கல்பட்டு இருக்கலாம், ஒரு கடன் பிறையில் மூழ்கி போயிருக்கலாம், வாழ்க்கையே இல்லை, நீ கடைசி நிலையில் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நீ மரணத்தை தருவாயில் இருந்து கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? இனி வாழ எனக்கு விருப்பம் இல்லை, இனி மரணம்தான் எனக்கு என்று சொல்லி முடிவெடுத்து நிற்கிற மகளே, நீ இப்பொழுது கூப்பிடுவாயா? இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? அவர் உன்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உயர்த்துவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர் அண்ட சராசரங்களை உருவாக்கி படைத்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாய் உனக்கு பதில் கொடுப்பார். என் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைக்கு நேராக அர்ப்பணித்து இருக்கிற தேவ பிள்ளையே, இப்பொழுதே நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? அவரை நோக்கி கூப்பிடுவாயா? நிச்சயமாய் உனக்கு விடுதலையாக கொடுப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். உன் மரண கட்டுக்களை அவர் உடைப்பார். உன்னை மறுபடி வாழ வைப்பார். நிச்சயமே ஆண்டவர் செய்வார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன், உன்னை விடுவிக்க வந்த தெய்வம், உன்னை உயர்த்த வந்த தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடுவாயாக. அண்மையான தேவ பிள்ளையே, கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த வேத வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல, எந்தெந்த நிலையிலே, எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கட்டும். இந்த வார்த்தை அப்படியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை கொடுக்கட்டும். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட சம்பவம், இதை கேட்கிற, இதை விசுவாசிக்கிற, இதை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே பலிக்கட்டும். என் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தாவே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரை தொடுவீராக. உம்முடைய கரம் தொடட்டும். நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன். இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். இப்பொழுதே தொட்டு குணமாக்கும், விடுவியும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு வழிகள், வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.